டெல்டா பாசன விவசாயத்திற்காக மேட்டூர் அணையில் இருந்து முதல்கட்டமாக 12,000 கனஅடி நீர் திறக்கப்பட்டது. மேட்டூரில் திறக்கப்பட்ட காவிரி நீர் முக்கொம்பு மேலணைக்கு வந்தடைந்தது. தற்போதைய நிலவரப்படி நீர்வரத்து 5,000 கனஅடியாக உள்ளது. அந்த நீர் அப்படியே காவிரி ஆற்றில் வெளியேற்றப்படுகிறது. இதனிடையே முக்கொம்பு வந்தடைந்த காவிரி நீரை பல்வேறு விவசாய சங்கங்களைச் சேர்ந்த விவசாயிகள் மலர் தூவியும் நெல் விதைகளை தூவியும் வரவேற்றனர். அத்தோடு காவிரியை வாழ்த்தும் விதமாக வாழ்த்து முழக்கங்களையும் எழுப்பினர். முன்னதாக காவிரி தாய் சிலை, ராஜராஜ சோழன் சிலை ஆகியவற்றிற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்த நிலையில் டெல்டா மாவட்டங்களில் காவிரி நீர் கடைமடை வரை செல்ல பாசன வாய்க்கால்களை தூர்வார வேண்டும் என தமிழக அரசிற்கு விவசாயிகள் கோரிக்கை வைத்தனர். கடந்த ஜூன் மாதம் இறுதி வரை நமக்கு தண்ணீர் வருமா, ஒரு போக சாகுபடியாக செய்ய முடியுமா என்ற கவலையில் விவசாயிகள் இருந்த பொழுது கர்நாடகத்தில் மழை பெய்யுது. தண்ணீர் இன்றைக்கி மேட்டூர் அணை நிரம்பி பாசனத்துக்கு தண்ணீர் தந்துவிட்டிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த ஒரு பாக சம்பா சாகுபடி முழுமையாக நடைபெற வேண்டும். அரசு அதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். தரமான விதை, உரம், பூச்சி மருந்துகளை கூட்டுறமைப்புகள் மூலமும் வேளாண் துறை மூலமும் வழங்க வேண்டும். அதே போல் பாசன கால்வாய்கள், பெரும்பாலான கால்வாய்கள் பி டைப், சி டைப்னு சொல்லக்கூடிய கால்வாய்கள் சூழ்ந்து கிடக்கின்றன. அதையெல்லாம் தூர்வாரி கடமடை வரைக்கும் தண்ணீர் போவதற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம்.